ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இயேசுவோடு பேசுவோம் வாருங்கள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாய் உங்களை மீண்டும் சந்திப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். இப்படி ஒவ்வொரு முறையும் வசனங்களை வைத்து தியானம் பண்ணுகிற ஒரு கிருபை கிடைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். வீணான வார்த்தைகளை பேசி செலவழிக்கிற இந்த நாட்களில் கூட்டம் கூட்டமாய் உட்கார்ந்து தேவையில்லாத வார்த்தைகளை பேசி தேவையில்லாதவர்களை பற்றி பேசி வாழ்க்கையில் பாவத்தை வருவித்துக் கொள்ளுகிற இந்த நிலையில் இயேசுவோடு பேசுவோம், ஆண்டவரோடு பேசுவோம், அல்லது அவர் கொடுக்கிற செய்தியை கேட்போம் என்கிற இந்த நிகழ்ச்சி நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கும் ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன தெரியுமா? உலகத்தில் நமக்கு உபத்திரவங்கள் இருக்கிறது. இந்த உபத்திரவமான சூழ்நிலையில் ஆறுதல் கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். பிதாவாகிய தேவன் ஆறுதல் கொடுக்கிறார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஆறுதலை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆறுதலை கொடுக்கிறார். உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஆறுதல் கிடைக்கிறது, அது வேறு விதமான நிலைகள். அந்த நேரத்துக்கு மட்டும் அது மேலோட்டமாக காணப்படும். நிரந்தரமான ஆறுதல், நிரந்தரமான தைரியம் எல்லாம் கொடுப்பவர் நம்மை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 4 வசனம் 3-4 பாருங்கள். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 3. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். அந்த முதல் வார்த்தை என்ன சொல்றாரு? பவுல் எழுதுகிறார், நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ ஆறுதல் கொடுக்கிற தேவன் யார்? கர்த்தராகிய இயேசு. நமது கர்த்தர் என்று அழைக்கிறார். பவுல் எந்த அளவுக்கு தேவனோடு ஐக்கியம் வைத்திருக்கிறார் பாருங்கள். நமது கர்த்தர், பிதாவாகிய தேவன். அவர் சொல்றார், நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன். பல முறை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிற 3 தெய்வம் இல்லை, ஒரே ஒரு தெய்வம்தான். இதை தெளிவா பைபிள்ல இருக்கு. இதை மாற்றி அமைக்க முடியாது, மாற்றி சொல்ல முடியாது. எனவே அதை நாம் பிரித்து காட்டி கொண்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு, அவரின் பிதாவாகிய தேவன். ஏன் அந்த ஸ்தானம் ரெண்டாவது குறைத்து கொள்ளுகிறார்னா, அவர் மனிதனாய் வந்ததினால். இயேசு கிறிஸ்து மனிதனாய் இந்த பூமிக்கு வரலன்னா பிதா என்றும் குமாரன் என்றும் ஆவியானவர் என்னும் பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் இந்த பூமிக்கு வந்ததினால்தான் அந்த ஸ்தானங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன செய்கிறார்? பிதாவாகிய தேவன், இரக்கங்களின் பிதா. இவருடைய குணம் என்ன? ஒன்று, இரக்கம் செய்வது. ஒருத்தவங்களை பார்த்து கல் இதயத்தோடு அவர் செயல்படுகிறவர் அல்ல. மழையை பெய்ய வைக்கிறார். நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. அப்ப நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் மழையை பெய்ய பண்ணுகிற தேவன் இரக்கம் உள்ள தேவன். மட்டுமல்ல, சகலவிதமான ஆறுதலின் தேவன். எல்லாவற்றுக்கும் ஆறுதல் கொடுக்கக்கூடியவர் அவர்தான். ஒரு குறிப்பிட்ட நிலையில் மட்டுமல்ல, சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் என்று முதல்ல தேவனுடைய குணத்தை பற்றி, அவருடைய தன்மைகளை குறித்து சொல்லுகிறார். அப்போ அதற்கு கீழே சொல்லும்போது, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே. அப்ப இவர் எத்தனையோ மனிதர்களை சந்தித்தவர். பல தரப்பட்ட பட்டணங்களும் கிராமங்களும் மனிதர்களையும் பழக்க வழக்கங்கள் உண்டு அவருக்கு. ஆனால் ஆறுதல் அப்படின்னு வரும்போது தேவனை பற்றி தான் வெளிப்படுத்துகிறார். தேவனால் தான் எங்களுக்கு ஆறுதல் வருகிறது. அவர் தான் எங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறார். எங்களுக்குன்னு சொல்லும் போதே நீங்கள் புரிந்து கொள்ளணும், ஒரு தனி மனிதன் பவுல் அல்ல, அவரோடு இணைந்து ஊழியத்தை செய்திருக்காங்க. ஊழியத்தை
எங்களுக்கு நாங்களெல்லாம் ஒன்னா இயேசுவை நம்புறோம், பிதாவாகிய தேவனை தேடுகிறோம். அவர் இரக்கம் உள்ளவர், அவர் ஆறுதல் கொடுக்கிறவர். அவர்தான் எங்களுக்கு அவர் கொடுக்கிற ஆறுதல் எந்த நிலைக்கு போகுதுன்னா, எங்களுக்கு நிறைய உபத்திரவம் வருகிறது. அளவுக்கு மீறி உபத்திரவத்தை நாங்கள் சந்திக்கிறோம். வேதத்துக்காக, பரலோகத்துக்காக, ரட்சிப்புக்காக, பரலோக தேவனின் வல்லமைக்காக நாங்கள் தீமை செய்து உபத்திரவத்தை அனுபவிக்கவில்லை. நன்மையை பேசுவதினால், நல்லதை சொல்லுவதினால், ஒரு நல்லதொரு நடக்கணும், நல்வாழ்க்கை வாழணும் என்று மற்றவர்களைப் போல வாழாதபடிக்கு ஒரு நல்லதொரு ஜீவியம் செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிறதினால், தீயவர்களோடு ஒத்து போகாததுனால, பொய்யானவர்களோடு ஐக்கியப்படாததினால எங்களுக்கு பயங்கரமான உபத்திரவம் வந்துகிட்டு இருக்கு. இந்த உபத்திரவத்தில் எங்களுக்கு அவர் ஆறுதல் கொடுக்கிறார். அவர் கொடுக்கிற ஆறுதலால எந்த உபத்திரவத்தில் அகப்படுகிறவர்களுக்கு, அப்ப தேவனுடைய ஆறுதலை பெற்ற பின்பு இவங்களுடைய வேலை என்ன? ஆண்டவர்கிட்ட அன்பை பெற்றோம், ஆண்டவர்கிட்ட ஆறுதலை பெற்றோம். ஆனால் அதை நாங்கள் வைத்து கொள்ளவில்லை. இதை போல நிறைய பேர் உபத்திரவத்துக்குள்ள போய்கிட்டு இருக்காங்க. காரணமே இல்லாம உபத்திரவம். அப்படிப்பட்டவர்களுக்கு நாங்களும் ஆறுதல் செய்யும்படிக்கு இந்த ஊழியத்தை கவனிக்கிறீங்களா? பவுலும் அவரோடு சேர்ந்தவர்களும் எங்களுக்கு எங்க பசி தீர்ந்தா போதும், நாங்க ஆறுதல் அடைந்தா போதும் என்பவர்கள் அல்ல. ஆறுதல் கொடுக்கிற தேவனை கண்டுகொண்ட பின்பு எத்தனையோ பேர் ஆறுதல் இல்லாம தவித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நாங்கள் பெற்ற அந்த அனுபவம், பெற்ற அந்த வழிமுறை, எங்களுக்கு கிடைத்த ஆறுதலை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதற்கு நாங்கள் திராணியுள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். இப்போ இவங்க பலன் அடைந்தாதான், இவர்களுக்குள்ள ஒரு தெளிவு இருந்தாதான், நிறைவு இருந்தாதான் மற்றவர்களுக்கு அதை சொல்ல முடியும். 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், எப்படி எனில் இந்த ஆறுதல் எங்களுக்கு கொடுக்கிறார். எப்படி? கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது. அப்போ கிறிஸ்துவுக்காக நாங்கள் ஒப்பு கொடுத்தோம். அந்த கிறிஸ்துவை பற்றி சொன்னாலே எங்களை அதிகமாக பாடுபடுத்துகிறாங்க, அதிகமான பாடுகள் பெருகுகிறது. அதே போல எங்களிடத்தில் கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. அந்த வார்த்தை பாருங்க, பிதாவாகிய தேவன் ஆறுதல் கொடுக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவருக்காக பாடுபடும் போதும் அந்த கிறிஸ்துவினாலே ஆறுதல். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர் 2:4 படித்து பார்த்தால் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார், ஒரு ஆறுதல் கடந்து வந்தது. யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தையும் 26ஆம் வசனத்தில் படிக்கும்போது ஆவியானவர் வரும்போது அவருக்கு ஒரு பெயர் உண்டு, தேற்றரவாளர். இந்த ஆறுதலும் இந்த தேர்தலும் கொடுக்கிற தேவன் இந்த காலையில் நம்மோடு பேசுகிறார். ஆக இந்த காலையில் நீங்கள் எந்த உபத்திரவத்தில் இருக்கிறீங்க? இழப்பை சந்தித்து ஏதாவது ஒரு உபத்திரவத்தில் நீங்கள் முறையிட்டு கொண்டு இருப்பீங்க. ஆனால் இந்த செய்தி எதற்கு தெரியுமா? அன்றைக்கு திரியேக தேவனின் ஆறுதல் பவுல் பெற்றுக்கொண்டு, அவருடைய உடன் ஊழியர்கள் பெற்றுக்கொண்டு, இதன் மூலம் பிறருக்கு செல்லுகிறது என்பதாக. எனவே இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலம் அவர் உங்களுக்கு ஆறுதல் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவரை நம்பி வாழுங்கள். அவர்தான் தெய்வம், அவர்தான் உங்களை ஆறுதல் படுத்துகிறவர். நம்ம தப்பு பண்ணியிருக்கலாம், நம்ம சரியா கூட இருந்திருக்கலாம், நம்ம துன்பத்துக்கும் உபத்திரவத்துக்கும் காரணம் இருந்திருக்கலாம். எது எப்படியா இருந்தாலும் அவர் ஆறுதல் கொடுக்க வல்லவர். அவர்தான் இயேசு. அவரை பிடித்து கொள்ளுங்க. அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.